பிரச்சினை தொடர்பாக சிகிச்சை பெற்று வந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் பாரதி காலமானார். அவரது திடீர் மறைவு தமிழ் திரையுலகையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழ் சினிமாவில் இயக்குனர் இமயம் என்று பெயரெடுத்த பாரதி ராஜாவின் மகனாக இருந்தாலும் மனோஜ் பாரதி சந்தித்த சவால்கள் ஏராளம். ஆம், 1999ஆம் ஆண்டு ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகிவிட்டாலும் திரை வாழ்க்கையில் 18 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகே தான் நினைத்த உயரத்தை எட்டி பிடித்தார் மனோஜ் பாரதி. தாஜ்மஹால் என்ற படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமான மனோஜ் பாரதி சமுத்திரம், கடல் பூக்கள், பல்லவன், மாநாடு, விருமன் போன்ற படங்களில் நடித்துள்ளார். இன்று தமிழ் சினிமாவின் ஜாம்பவான் இயக்குனராக இருக்கும் பாரதி ராஜா உண்மையில் நடிப்பில் அதிக ஆர்வம் கொண்டவர். ஏனோ சில காரணங்களால் அவரால் நடிக்க முடியாமல் போன நிலையில் மகன் மனோஜ் பாரதியை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தினார் பாரதி ராஜா. ஆனால் மனோஜ் பாரதிக்கு ஆர்வமே இயக்கத்தில்தான். இயக்குனராக மாற வேண்டும் என்ற தனது ஆசையை அப்பாவிடம் சொன்னபோது, என்னால் தான் நடிக்க முடியவில்லை, நீயாவது நடித்து பெரிய ஆளாக வேண்டும், உன்னை பெரிய திரையில் பார்க்க வேண்டும், வெற்றி நாயகனாக வலம் வர வேண்டும் என்று கூறி நடிக்க வைத்துள்ளார் பாரதி ராஜா. எனினும் அவர்கள் எதிர்பார்த்த அளவு மனோஜின் நடிப்பு பயணம் அமையவில்லை. ஒரு சில படங்களில் கதாநாயகனாகவும் பல படங்களில் துணை பாத்திரமாகவும் நடித்திருக்கிறார் மனோஜ். இதனிடையே நடிப்பில்தான் தோற்றுவிட்டோம், இயக்கத்தில் ஜெயிக்க வேண்டும் என்ற வெறியோடு 18 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்கினார் மனோஜ். அதில் தந்தை பாரதி ராஜாவையும் வைத்து இயக்கியிருந்தார். தனது முதல் படத்தின் இயக்குனராக இருந்த தந்தையை தான் முதலில் இயக்கும் படத்தில் நடிக்க வைத்து அழகு பார்த்தார் மனோஜ். இயக்குனரின் மகன் என்பதால் நடிப்பது, படத்தை இயக்குவது எளிது, வாய்ப்பு எளிது என்று கூறிவிடுகிறீர்கள். ஆனால் நான் பட்ட பாடு வேறு, என் போராட்டம் வேறு என்று நேர்காணல் ஒன்றில் பகிர்ந்திருந்த மனோஜ் உண்மையிலேயே பல போராட்டங்களுக்கு பின்னரே இயக்குனர் அவதாரம் எடுத்தார். அவர் இயக்கிய மார்கழி திங்கள் 2023ஆம் ஆண்டு வெளியானது. தனது வாழ்க்கையில் தூணாக நின்றது மனைவிதான் என்றும், அவர் இல்லை என்றால் என்றோ பைத்தியமாகி இருப்பேன் என்று கூறிய மனோஜ் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்திருக்கிறார். இந்த நேரத்தில் எங்கே அந்த வெண்ணிலா என்ற அவரது பாடல் வரிகளை முணுமுணுக்கும் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.